எவன் ஒருவன் தனிமை விரும்புகிறானோ அவன் டிப்ரெஷன்ல இருக்கிறான். அதுக்குள்ள சரியான வார்த்தை மனநோய் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் டிப்ரெஷன்ல இருக்கிற ஒருத்தன் தான் தனிமையை விரும்புகிறான். அவன் யாரு கூட சேர விரும்ப மாட்டான். சர்ச்சுக்கு வந்தா பாருங்க, அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, யார்கிட்டையும் பேச மாட்டான், ஐக்கியப்பட மாட்டான். அப்படின்னா புரிஞ்சுக்கணும், அந்த ஆள் ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல இருக்கு, இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் காயப்பட்டு இருக்கு, ஏதோ விதத்தில் உடைஞ்சிருக்கு. நீ ஐக்கியப்படாத வரையிலும் உன் டிப்ரெஷன் உன்னால் வெளியே வரவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனோடும் தேவ பிள்ளைகளோடும் சபையோடும் உள்ள ஐக்கியத்தில் நீ வலுவடைந்தால் சத்துரு உன்னை நெருங்க முடியவே முடியாது. அவன் யூதாவை விட்டு பிரிய ஆரம்பிச்சான் எப்ராஹிம். அடுத்து விளைவுகள் வர ஆரம்பித்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஏதாவது பாவத்தில் விழுந்தவங்களை நீங்கள் நல்லா கவனிச்சா போதும்,